வருமானம் தங்கவில்லையா? அதற்கு இதுவே காரணம். ஒரு மனிதன் எவ்வளவு சம்பாதித்தாலும் பணம் கையில் தங்கவில்லை என்று நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? என்னிடம் வருகிற பணம் எங்கே போகிறது என்று பலர் துயரமாக கேட்பார்கள். இது சாதாரண பிரச்சனை அல்ல. ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது இதற்கு பின்னால் மிக ஆழமான கர்ம ரகசியம் உள்ளது. ஜாதகத்தில் விரயஸ்தானம் என்று அழைக்கப்படும் 12ஆம் பாவம்தான் இதற்கான முக்கிய காரணம். இந்த 12ஆம் இடம் வாழ்க்கையில் பணம் எப்படி வெளியேறுகிறது என்பதை காட்டும் பாவம். ஆனால் எல்லா செலவும் கெட்டது அல்ல. ஒரு மனிதன் தர்மம் செய்யவும், ஆன்மீக வளர்ச்சி பெறவும், நல்ல செயல்களுக்கு செலவு செய்யவும் இந்த 12ஆம் பாவம் உதவும். ஆனால் இந்த இடம் பாவ கிரகங்களின் ஆதிக்கத்தில் இருந்தால் வாழ்க்கை முழுவதும் கட்டுப்படுத்த முடியாத செலவு என்ற சோதனை ஆரம்பமாகிறது. பாவ கிரகங்களின் வலுவான தாக்கம் இருந்தால் செலவு என்பது தேர்வு அல்ல, கட்டாயம் ஆகிவிடும். அந்த செலவுகள் எதற்காக தெரியுமா? மருத்துவ செலவு, திடீர் பிரச்சனைகள், மன உளைச்சல், அவசியமில்லாத விரயங்கள், சம்பாதித்த பணம் கையில் தங்காத நிலை. இந்த மாதிரியான வாழ்க்கை ஒரு கர்ம சிக்னல். பணம் சேமிக்க முடியாதவர்கள் பலர் ஒரு பெரிய தவறை செய்கிறார்கள். அவர்கள் நினைப்பது, நான் சரியாக சம்பாதிக்கவில்லை என்று. ஆனால் உண்மை என்னவென்றால், பணம் தங்கும் கர்மம் இன்னும் உருவாகவில்லை. 12ஆம் பாவம் பாதிக்கப்பட்டால் மனிதன் எவ்வளவு திட்டமிட்டாலும் செலவு தப்பிக்காது. சில நேரங்களில் மருத்துவ செலவு, சில நேரங்களில் குடும்ப பிரச்சனை, சில நேரங்களில் எதிர்பாராத இழப்பு. இதெல்லாம் ஒரே செய்தியை சொல்லுகிறது. பழைய கர்ம கடன் செலுத்தப்படுகிறது. ஆமாம், சிலர் பணத்தை சேமிக்க பிறக்கவில்லை. முன்னோர் கர்ம கடன்களை செலுத்த பிறந்தவர்கள். ஆனால் இதை கேட்டு பயப்பட வேண்டாம். ஜோதிடம் எப்போதும் ஒரு உண்மையை சொல்லும். சோதனை வந்த இடத்திலேயே தீர்வு இருக்கும். 12ஆம் பாவம் செலவை காட்டும். அதே 12ஆம் பாவம் புண்ணியத்தையும் காட்டும். அதனால்தான் பெரிய ஞானிகள் சொல்வார்கள், நீ செலவிடும் பணத்தை தானமாக மாற்று. அப்போது கர்ம கடன் புண்ணியமாக மாறும். கட்டுப்படுத்த முடியாத செலவு என்பது தண்டனை அல்ல. அது கர்மத்தை சுத்திகரிக்கும் ஒரு பாதை. பணம் கையில் தங்காதவர்கள் தோல்வியாளர்கள் அல்ல. அவர்கள் ஒரு மறைந்த கர்ம பயணத்தில் இருக்கிறார்கள். செலவு நம்மை அழிக்க வரவில்லை, நம்மை மாற்ற வருது. உங்களுடைய 12ஆம் பாவ அதிபதி யார் என்று அறிந்து அந்த உணவை தானம் செய்யுங்கள். மாற்றத்தை வாழ்நாளில் பெறுங்கள்.